கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. நம்ம ஸ்ரீமன் நாராயணியத்தில் 38வது தசகம் ஸ்ரீகிருஷ்ண ஜனனம் அப்படின்ற தசகத்தை முடிச்சுன்னு இருக்கோம். இப்போ 39வது தசகத்தில் யோகமாய அவதாரத்தை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ கிருஷ்ணரோடையே அவதரித்தவ யோகமாயே, அதாவது காளியினுடைய அம்சமாக தோன்றினவங்க. அதை நம்ம இப்போ பார்க்கலாம். பவந்தம் உத்வஹன் யது குலோத்வஹோ நிஷ்சரன் ததர்ச ககனோ சலஜலபராம் கலிந்தாத்மஜம் அஹோ சலீல சஞ்சயஸ்ஸ புனர் ஐந்திர ஜாலோதிதோ ஜலௌக இவ தத் க்ஷணாத் பிரபதமேயதாம் ஆயயோ. அப்போ எதுக்குள்ளே சிரேஷ்டரான வசுதேவர் எடுத்துகிட்டு போகிறார். அப்போ ஆகாயத்தை தொடர்ற மாதிரி நீர்ப்பெருக்கோட யமுனையை பார்க்குறார். ஆனால் இந்திரஜாலத்தில் தோன்றினா போல் அந்த வெள்ளம் ஒரு நொடியில் அவருக்கு கணுக்கால் அறவாக குறைஞ்சுது. அது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் அப்படின்னு வியந்துக்கிறார் வசுதேவர். அடுத்த ஸ்லோகம். பிரசுப்த பசுபாலிகாம் நிப்ருதம் ஆமாருதாத் பாலிகாம் அபாவிருத கவாடிகாம் பசுபவாடிகாம் ஆவிசன் பவந்தம் அய அர்ப்பயன் பிரசவ தல்பகே தத்பதாத் வஹன் கபட கன்யகாம் ஸ்வபுரம் ஆகதோ வேகதஹ. அப்போ இந்த வசுதேவர் யசோதை உட்பட எல்லா கோபிகர்களும் உறங்க மெதுவாக பெண் குழந்தை அழவும் கதவு திறந்திருக்கவும் பார்த்து நந்தகோபர் வீட்டுக்குள்ளே புகுந்தார். பிரசவ படுக்கையில் விட்டுட்டு அந்த இடத்துல அந்த மாயப்பெண்ணை எடுத்துட்டு வேகமாக தன்னுடைய இருப்பிடத்துக்கு வந்தார் இல்லையா அப்படின்னு நந்தகோபர் பண்ணினதை இந்த லீல சொல்கிறது. ததஸ்த்வத் அனுஜா ரவ ஷபித நித்ர வேகத்ரவத் பட்டோத்கர நிவேதித பிரசவ வார்த்தையை வார்த்திமான் விமுக்த சிகுரோத்கர ஸ்த்வரிதம் ஆபதன் போஜராட் அதுஷ்ட இவ திருஷ்டவான் பகினிகாகரே கன்யகாம். அப்போ உம்முடைய தங்கையின் அழுக சத்தத்தால் நித்ர களைஞ்சு வேகமாக ஓடிய காவல்கார கூட்டம், அதாவது கம்சனுடைய கூட்ட இடத்துல தானே இப்போ இந்த பெண் குழந்தையை கொண்டு வச்சுருக்கார். அப்படி அந்த பார்த்த பிரசவ செய்தியை கம்சன் கேட்டு துன்பமடைஞ்சார். தலைவிரிஞ்ச கோலத்தோடு அந்த போஜராஜன் வேகமாக வந்த தங்கையை கையில் அந்த பெண் குழந்தையை பார்த்து கலங்குறார். த்ருவம் கபடசாலினோ மதுஹரஸ்ய மாயா பவேத் அசாவிதி கிச்சோரிகாம் பகினிகா கராலிங்கிதாம் த்விபோ நளினி காந்தராத் இவ மிருணாலி காமாக்ஷிபண் அயம் த்வஜு தனுஜாம் அமும் உபலபட்டகே பிஷ்டவான். அப்போ இந்த கபடசாலியான மதுசூதனின் மாயையாக தான் இது இருக்கணும் நிச்சயம்னு கருதினார் கம்சன். தங்க கைகளை அணைச்சின்னு இருந்தால் அந்த குழந்தைய ஒரு யானை தாமரை குளத்துலேருந்து தாமரை கொடையை பிடுங்குற மாதிரி, அந்த கொடியை பிடுங்கி கடாசுற மாதிரி தங்கையும் பிறப்பற்றவளுமான அவளை பாறை மேலே ஓங்கி அடித்தார். அதாவது அந்த குழந்தைய ஓங்கி அடித்தார். ததோ பவது பாசகோ ஜட்டிதி மிருத்யு பாசாதிவ பிரமுஸ்யதர சைவ சா சமதி ரூட ரூபாந்தரா அத்தஸ்தலம் அஜிக்முஷி விகசத் அஷ்டபாஹுஸ்புரன் மகாயுதம் அஹோகதா கில விஹாய சாதித்யுதே. அப்போ இதுதான் யோகமாயினுடைய அவதார ஸ்லோகம். ரொம்ப விசேஷமான ஸ்லோகம். பூஜிக்கிற பக்தன் எப்படி விரைவில் யமபாசத்துலேருந்து விடுபடுவானோ அப்படி அந்த யோகமாயை விடுபட்டாலாம். வேறு ரூபத்தை அடைஞ்சு தரையில் படாமல் ஆயுதங்கள் பிரகாசிக்கிற அஷ்ட புஜங்களோட ஆகாயத்தில் கிளம்பி ஆச்சரியமாக விளங்கினா அந்த தேவி. இந்த இடத்துல சர்வமங்கள மாங்கல்யேவை துதிக்கிறது வழக்கம். ஏன்னா இது தேவியினுடைய அவதார ஸ்லோகம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சார்தகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. அடுத்த ஸ்லோகம் 6வது ஸ்லோகம். நிருசமஸ்தர கம்சதே கிமுமயா வினிஷ்பிஷ்டயா பபூவ பவதந்தக க்வச்சன சிந்தியதாம் தேஹிமயே இதம் த்வதஜுனுஜா விபோ கலமுதீர்யதம் ஐக்முஷி மருத் கணபணாயிதா புவிச மந்திரான் ஏயுஷி. அப்போ கொடுமைமிக்க கம்சா, என்னை அடித்து கொள்றதுனால உனக்கு ஆக போகிறது என்ன? உன்னை கொள்றவன் எங்கேயோ பிறந்துட்டான்.
உன் நன்மையை தேடிக்கோன்னு அந்த உடன் பிறந்தவளான தேவி சொன்னான். மருத்கணங்களான தேவர்களும் துதிக்கப்பட்டு பூமியில் கோயில் கொண்டு விளங்குறவளான அந்த தேவி உடனே மறைஞ்சுட்டா. இதோட நம்ம 6 ஸ்லோகங்கள் 39வது தசகத்தில் பூர்த்தி படிக்கிறோம். ஓம் ஸ்ரீ திரிபுர சுந்தரியை நமஹ.